நினைக்கிறேன், 3ஆம் நிலையோ 5ஆம் நிலைன்னு நினைக்கிறேன். அவர் வாங்கி வாசிக்கிறாருங்க. எங்கள் பள்ளிக்கு ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருந்தார் அப்படிங்கிற அந்த தலைப்பை வாசிக்கிறாரு. எனக்கு கண்ணு கலங்கிருச்சு. ஏன் தெரியுங்களா, தமிழ்நாட்டில் நான் நிறைய திருமணங்கள் பண்ணி வைப்பேன். அதாவது எப்படின்னா, கோயில் கும்பாபிஷேகம் அதெல்லாம் மாதிரி திருமணங்கள், தமிழ் முறைப்படி திருமணங்கள் பண்ணி வைப்போம். வேற ஒன்றும் இல்லை, தாய் மாமனை வர சொல்லுவோம். அதே போல் பெண்ணுக்கு தாய் மாமன், மாப்பிள்ளைக்கு தாய் மாமன், பெற்றோர்களை வர வச்சு அவர்களுக்கு மரியாதை செஞ்சுட்டு உறுதிமொழி ஒன்று, இந்த இதுக்கு திருமணத்தில் நான் ஏற்றுக்கிறேங்கிறதுக்கான உறுதிமொழி ஒன்று ஒரு அச்சடித்த ஒரு மாதிரி இருக்கும். அதை 2 பேர்த்தையும் கொடுத்து அவங்க அதை வாய்ச்ச உடனே திருமாங்கல்யத்தை கொடுத்து எல்லாத்தையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு, நான் என்ன பண்ணுவேன், இன்னொன்று இந்த திருமணம் முடியறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் அச்சதை கொடுப்பாங்கள்ல, அதை கையில் வச்சுக்குங்க. இந்த தாலி கட்டி முடித்த பிறகு கிட்ட வருவாங்க, அப்போ போடுங்கன்னு சொல்லுவேன். இல்லாட்டி பாதியால் ஐயர் மேலே தான் எறிவாங்க அங்கே உட்காந்துக்கிட்டு அப்படியே, இல்லாட்டி முன்னாடி இருக்க மண்டையில் தான் விழுகும் போகிறான், அதையும் சொல்லிடுவேன். இது மாதிரி ஒரு திருமண ஏற்பாடு நடந்து திருச்சியில் எல்லாம் முடிஞ்சு நான் பொண்ணு கையிலையும் மாப்பிள்ளை கையிலையும் அந்த இதை கொடுத்தேன், உறுதிமொழி பத்திரம். 2 பேரும் தமிழ்நாட்டுக்காரவங்க. எங்கே வேலை பார்க்குறாங்கன்னா, ஒருத்தர் பில்கேட்ஸ் கம்பெனியில் இருக்கார் மாப்பிள்ளை, பொண்ணு லண்டனில் வேலை பார்க்குறாங்க. இப்போ அதை வாட்சி முடித்தோடனே திருமாங்கல்யம் போட்டணும். அதை வாங்கிட்டு ஒருத்தர் பார்த்தாங்க, என்னைய பார்த்தாங்க, சிரித்தாங்க. நானும் சிரித்தேன். எதுக்கு தெரியல, என்ன தெரியுமா, 2 பேருக்கு வாசிக்க தெரியாதான், தமிழ் படிக்க தெரியாதான். இப்போ என்ன பண்ணுறது, கல்யாணம் தள்ளி வைக்க முடியுமா? அப்புறம் மாப்பிள்ளை என் காதில் ஒரு யோசனை சொன்னார், நீங்கள் அதை வாசிங்க, நான் பதவியாக இருக்கிற அமைச்சர் மாதிரி திருப்பி வாசிக்கிறேன். என்ன நடந்து தெரியுமா, நான் தான் வாசித்தேன். மணமகனாகிய நான் இந்த மணமகளை, இது பரவாயில்லைங்க. ஒருத்தர் இந்த நான் சொன்னது கேட்குறாரு, அந்த பிள்ளை ஒத்துக்கிருச்சா அப்படிங்கிறாரு. நல்ல வேளை அன்றைக்கி எங்கள் வீட்டில் வரல, வந்திருந்தா என்ன இருக்கும், ஊராக போய் கல்யாணம் இப்படி தான் பண்ணி வைக்கிறீங்களா அப்படின்னு. இது சிரித்து முடிச்சிட்டிங்கள. இப்போ யோசிச்சு பாருங்கள், எந்த நாட்டிலையாவது இப்படி உண்டா? இப்படி ஒரு வெட்கக்கேடு எங்கேயாவது உண்டா? நம் மொழியை நம்மால் வாசிக்க முடியவில்லை என்று சொன்னால் அதை காட்டிலும் அவமானம் என்ன இருக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். போல ஸ்பான்சர்ஸ், அதனுடைய உபயதார்கள், எப்படி கண்ணதாசன் அவர்கள் ஒரு முறை, கவியரசு கண்ணதாசன் அவர்கள் ஒரு முறை தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றில் நடந்த சம்பவத்தை எழுதுகிறார். அவருக்கு நிறைய மனைவிகள், நிறைய குழந்தைகள். ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஏற்பாடு பண்ணியாச்சு. கையில் பணமும் இல்லை, மண்டபமும் கிடைக்கல. பணம் இல்லைன்னா எப்படி தெரியுங்களா, வலம்புரி ஜான் ஒரு முறை எழுதினார், வார்த்தை சித்தர் வலம்புரி ஜான் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் எழுதினார், கண்ணதாசன் இந்தியாவின் ஜனாதிபதியை போல் சம்பளம் வாங்கினான். கைதட்டு பின்னுறாங்க எல்லாரும். ஆனால் இந்தியாவை போல் கடன் வாங்கினான். முடிஞ்சு வச்சு, அவ்வளோதான். இந்தியாவின் ஜனாதிபதியை போல் சம்பளம் வாங்கினான், இந்தியாவை போல் கடன் வாங்கினான்னு இதுக்கு மேலே என்ன சொல்ல போகிறோம்? அவருக்கு பணம் கையில் இல்லை, மகளுக்கு திருமணம் ஏற்பாடாயிடுச்சு, மண்டபம் கிடைக்கல. அப்போ சாண்டோ எம்எம்ஏ சின்னப்பா தேவர் அவர்கள், எம்ஜிஆர் அவர்களை வைத்து அதிக படம் பண்ணவர் அவர் தான். அவர் தயாரித்த 36 படத்தில் 26 படம் எம்ஜிஆருக்கு அவர் தான் ப்ரொடியூசர். அவர் போய் கேட்டாராம், என்ன கவிஞர் ஐயா, ஏன் வருத்தமாக இருக்கிறீங்க? பணமும் இல்லை, மண்டபமும் கிடைக்கல, 2ம் தர்றேன் அப்படின்னாராம். எப்படி? அவர் எப்போவுமே வேட்டி துண்டில் தான் பணத்தை மடித்து கட்டிட்டு வருவாராம். கொண்டு அப்படியே பூராத்தையும் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம ஸ்டுடியோவையே செட்டு மாதிரி போட்டேன் மண்டபத்துக்கு. 3 நாளைக்குள்ளே இந்த வேலையெல்லாம் பார்த்து அந்த கல்யாணத்தை ஜாம் நடத்தி வச்சாராம். கண்ணதாசன் சொன்னாராம், கம்பனுக்கு ஒரு சடையப்பா, கண்ணதாசனுக்கு ஒரு சின்னப்பா அப்படின்னாராம். இதுதான் உண்மையான வார்த்தை. சின்னப்பா தேவர் இன்னைக்கு நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, நினைவில் நிற்குமாறு இருக்கிறது. 1000 பாட்டுக்கு ஒரு முறை கம்பன் சடையப்ப வள்ளலை பாராட்டி இருக்கிறார் என்று சொன்னால், தமிழ் சங்கம் உள்ளவரையிலே உபயதார்கள், ஸ்பான்சர்ஸ் அவர்களுக்கு நம்முடைய பாராட்டை சொல்லணும். கைதட்டின 6 பேருக்கு நன்றி. சும்மா தானே உட்காந்துருக்கீங்க, கைதட்டினா இல்லை, எதுக்காகன்னு கேட்டால், எல்லாரும் தான் தர்றவங்க. நம்ம டிக்கெட் வாங்கி வர்றோம், இருக்கட்டுமே. இருந்தாலும் அடுத்தடுத்து செலவு பின்னேற்று அருமையான உணவு சாப்பிட்டு வந்தோம். ஐயா சரவணன் பவனத்தில் அற்புதமான உணவு.
இன்றைக்கிரவு உட்லண்ட்ஸில் போய் சாப்பிட இருக்கிறோம். ரொம்ப பெருமைக்குரிய ஒன்று. இந்த எல்லாத்தோடையும் சேர்ந்து எனக்கு என்ன பெரிய மகிழ்ச்சின்னா, என்னை வீட்டில் வந்து மதுரையில் சந்தித்து இந்த நிகழ்ச்சிக்கு உடனே அழைச்சி நேற்று காலையில் என் கூட இருக்க ஆரம்பித்தவர் இப்போவும் என் கூடவே இருக்கக்கூடிய வணக்கத்துக்குரிய நல்ல சிம்ரன்னு சொல்ல தெரிஞ்சேன் இம்ரன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும். ஏன்னா இன்னைக்கு மதியானம் போய் அவங்க வீட்டில் அற்புதமான உணவு சாப்பிட்டு வந்தேன். அந்த அத்தனை பெருமையுடைய அவர் எப்போவும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பார், ஒரு குதூகலமாக இருக்கும் யாரை பார்த்தாலும். அப்படி இருக்கணுங்க. இப்போ எம்ஜிஆர் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் கூட அவர் சோர்வாகவே இருக்க மாட்டார். அவரை பார்த்த உடனே நமக்கு மகிழ்ச்சி ஏற்படும். அவர் என்ட்ரி சீன் பார்த்தீங்கன்னா அவர் உள்ளே வர்ற போதே ஆலமரமே இருக்காது, ஆனால் விழுதில் வருவார். பார்த்துருக்கீங்களா? நான் சொல்கிறது புரியலன்னு நினைக்கிறேன் பல பேருக்கு. ஆலமரமே இருக்காது, ஆனால் விழுதில் வருவார். எதுக்கு வருவார்னா பெரும்பாலும் யாரையாவது காப்பாற்ற வருவார். அது பெரும்பாலும் பெண்களை தான் காப்பாற்றுவார். காப்பாற்றின உடனே அவங்க நன்றிம்பாங்க, என் கடமையை தான் செஞ்சேன் அப்படிம்பார். அவர்னா 24 ஹவர்ஸ் டியூட்டியாக போட்டிருக்காங்க. ஆனால் என்ன, நமக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். கைகள் இருக்க கால்கள் இருக்க கவலை நம்மை அணுகுவதேன். இந்த வார்த்தையெல்லாம் யார் சொல்லிக் கொடுப்பா? நமக்கு பாடத்தில் சொல்லிக் கொடுப்போம், சாய்ஸில் விட்டு போயிடுவாங்க. அவர்கிட்ட கேட்கணும் அப்படியே. மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொன்னதில்லையா? தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கு சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா? உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். இது எங்கே போய் கேட்க போகிறோம்? இந்த வார்த்தையை கேட்ட உடனேயே அவ்வளோ சந்தோஷம். அது மட்டும் இல்லை, அவர் சொன்ன மாதிரியே வாழ்ந்த ஆளுங்க. ஒரு தடவை B.R. பந்துலு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கப்பலோட்டி தமிழன், கர்ணன் போன்ற பெரும் படங்களை எடுத்தவர். அப்புறம் எம்ஜிஆரை வச்சு ஒரு படம் எடுக்கிறதுக்காக போய் புது இதில் அவருக்கு புதுப்படம் எடுக்கிறதுனால R.K. சண்முகம்னு ஒரு கதைவசனம் கர்த்தா இப்போ சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முதல்ல தவறி போயிட்டார். அவரை கூட்டிகிட்டு போய் எம்ஜிஆர் அவர்கள்ட்ட சின்னவரை பார்த்து வருவோம் அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க. சின்னவருங்கிறது எம்ஜிஆருக்கு பேர். கதையை சொல்லி கேட்குறாரு. சொல்லி முடித்த உடனே என்ன பேர் வைக்கலான்னாரா எம்ஜிஆர். அதுக்கு அந்த R.K. சண்முகம் சொன்னாராம், 1000ல் ஒருவன் அப்படின்னாராம். எம்ஜிஆருக்கு சந்தோஷம் தாங்க முடியலைங்க. நான் சொல்கிறதெல்லாம் 62, 63. எந்திரிச்சு இப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டாராம். பிரமாதம் அப்படின்ட்டு படார்னு பைக்குள்ளே கையை விட்டு 1001 ரூபாய் எடுத்து கொடுத்தாராமுங்க. 1001 ரூபா 1962, 63 10 லட்சத்துக்கு சமானம். அப்படியே கண்ணீர் விட்டாராம். யார்? அந்த R.K. சண்முகம். ஏன் அழுகிறீங்கன்னு கேட்டுக்கார் எம்ஜிஆர். சொன்னதுதான் சொன்னேன், லட்சத்தில் ஒருவன் சொல்லிட்டு பிராதாரான்னு அம்பட்டு கிடச்சிருக்கும்ல. அதாங்க உண்மை. அதாவது உங்களுக்கு எப்படின்னா, அந்த சொல்ல பயன்படுத்தணும்னா அது மாதிரி அழகு எதுவும் இல்லை. இப்படியான இந்த உற்சாகம் இருக்கணும். அவர் நான் இம்ரனை எதுக்கு இவ்வளோ சொன்னேன்னு சொன்னால், நம்மளை உற்சாகமாக கூட்டிகிட்டு போகணும். நேற்று புத்தர் சிலையை பார்க்க அந்த படி இதுக்கு போகிறோம். 2 பேருமே என்கிட்ட சொல்கிறாங்க, இந்தா இங்கன்னு தான் அப்படின்னு. இங்கன்னு தானா? இந்த இப்போ திரும்பினா அங்கே இருக்கும். அது திரும்பினா அங்கேயே இருக்கார் அவர். அவரே ஏறி போய் உட்காந்துருக்க முடியாது, உங்களுக்கு அவ்வளோ தூரம் இருக்குது. ஆனால் என்ன தெரியுங்களா, அந்த சூழல் அவ்வளோ அழகு, ரொம்ப அற்புதமாக இருந்தது. நல்ல மகிழ்ச்சி சிந்தனை. இந்த 50 ஆண்டு காலங்களில் நீங்கள் கடந்து வந்த பாதை இன்னும் அழகாக சொல்கிறதா இருந்தால், இன்றைக்கு என்னை நெகிழ வைத்த விஷயம் தமிழ் பள்ளிக்கூடம்ங்க. இன்றைக்கி நான் போய் பார்த்த ஒரு மகிழ்ச்சியான விஷயம், அந்த ஆசிரியர் பெருமக்கள், அங்கே படித்த குழந்தைகள். எனக்கு என்ன பெரிய மகிழ்ச்சி தெரியுங்களா, ஒரு பையனை கூப்பிட்டு அங்கே இருக்கிற அவங்க டீச்சர் வந்து இதை வாசிங்க அப்படின்னாங்க. அந்த பையன் உடனே வாங்கி 3ஆம் கிளாஸா 5ஆம் கிளாஸ்ன்னு நினைக்கிறேன், 3ஆம் நிலையா 5ஆம் நிலைன்னு நினைக்கிறேன். அவர் வாங்கி வாசிக்கிறாருங்க. எங்கள் பள்ளிக்கு ஒரு சிறப்பு விருந்தில் வந்திருந்தார் அப்படிங்கிற அந்த தலைப்பை வாசிக்கிறாரு. எனக்கு கண்ணு கலங்கிருச்சு. ஏன் தெரியுங்களா, தமிழ்நாட்டில் நான் நிறைய திருமணங்கள் பண்ணி வைப்பேன். அதாவது எப்படின்னா, கோயில் கும்பாபிஷேகம் அதெல்லாம் மாதிரி திருமணங்கள், தமிழ் முறைப்படி திருமணங்கள் பண்ணி வைப்போம். வேற ஒன்றும் இல்லை, தாய் மாமனை வர சொல்லுவோம். அதே போல் பெண்ணுக்கு தாய் மாமன், மாப்பிள்ளைக்கு தாய் மாமன், பெற்றோர்களை வர வச்சு அவர்களுக்கு மரியாதை செஞ்சுட்டு உறுதிமொழி ஒன்று, இந்த இதுக்கு திருமணத்தில் நான் ஏற்றுக்கிறேங்கிறதுக்கான உரிமொழி ஒன்று ஒரு அச்சடித்த ஒரு மாதிரி இருக்கும். அதை 2 பேர்த்தையும் கொடுத்து அவங்க அதை வாய்ச்ச உடனே திருமாங்கல்யத்தை கொடுத்து எல்லாத்தையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு, நான் என்ன பண்ணுவேன், இன்னொன்று
இந்த திருமணம் முடியறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் அச்சதை கொடுப்பாங்கல்ல, அதை கையில் வச்சுக்குங்க. இந்த தாலி கட்டி முடித்த பிறகு கிட்ட வருவாங்க, அப்போ போடுங்கன்னு சொல்லுவேன். இல்லாட்டி பாதியால் ஐயர் மேலே தான் எறிவாங்க அங்கே உட்காந்துக்கிட்டு அப்படியே, இல்லாட்டி முன்னாடி இருக்க மண்டையில் தான் விழுகும் போகிறான், அதையும் சொல்லிடுவேன். இது மாதிரி ஒரு திருமண ஏற்பாட்டில் இருந்து திருச்சியில் எல்லாம் முடிஞ்சு நான் பொண்ணு கையிலையும் மாப்பிள்ளை கையிலையும் அந்த இதை கொடுத்தேன், உறுதிமொழி பத்திரம். 2 பேரும் தமிழ்நாட்டுக்காரவங்க. எங்கே வேலை பார்க்குறாங்கன்னா, ஒருத்தர் வந்து பில்கேட்ஸ் கம்பெனியில் இருக்கார் மாப்பிள்ளை, பொண்ணு லண்டனில் வேலை பார்க்குறாங்க. இப்போ அதை வாட்சி முடித்தோடனே திருமாங்கல்யம் பூட்டணும். அதை வாங்கிட்டு ஒருத்தர் பார்த்தாங்க, என்னைய பார்த்தாங்க, சிரித்தாங்க. நானும் சிரித்தேன். எதுக்கு தெரியல, என்ன தெரியுமா, 2 பேருக்கு வாசிக்க தெரியாதான், தமிழ் படிக்க தெரியாதான். இப்போ என்ன பண்ணுறது, கல்யாணம் தள்ளி வைக்க முடியுமா? அப்புறம் மாப்பிள்ளை என் காதில் ஒரு யோசனை சொன்னார், நீங்கள் அதை வாசிங்க, நான் பதவியாக இருக்கிற அமைச்சர் மாதிரி திருப்பி வாசிக்கிறேன். என்ன நடந்து தெரியுமா, நான் தான் வாச்சேன். மணமகனாகிய நான் இந்த மணமகளை, இது பரவாயில்லைங்க. ஒருத்தர் இந்த நான் சொன்னது கேட்குறாரு, அந்த பிள்ளை ஒத்துக்கிருச்சா அப்படிங்கிறாரு. நல்ல வேளை அன்றைக்கி எங்கள் வீட்டில் வரல, வந்திருந்தா என்ன இருக்கும், ஊராக போய் கல்யாணம் இப்படி தான் பண்ணி வைக்கிறீங்களா அப்படின்னு. இது சிரித்து முடிச்சிட்டிங்கள. இப்போ யோசிச்சு பாருங்கள், எந்த நாட்டிலையாவது இப்படி உண்டா? இப்படி ஒரு வெட்கக்கேடு எங்கேயாவது உண்டா? நம் மொழியை நம்மால் வாசிக்க முடியவில்லை என்று சொன்னால் அதை காட்டிலும் அவமானம் என்ன இருக்க முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். 10 லட்சம் சம்பாதிக்கலாங்க, கோடி கோடியாக சம்பாதிக்கலாம். அந்த சம்பாத்தியம்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் வந்து வெறும் மொழிக்காக சொல்லலைங்க. எத்தனையோ மொழிகள், எத்தனை மொழிகள் இருக்கோ அத்தனை மொழிகளும் கற்றுக்கொள்ளணும். உலகத்தில் இருக்கிற அத்தனை மொழியும். ராகுல சாங்கித்யாயன் என்ற ஒரு மகாமேதை, குறிப்பாக இங்கே வந்திருக்க தாய்மார்கள், பெண்கள், இந்த பேர் என்னன்னு வச்சுக்கோங்க, ராகுல சாங்கித்யாயன். 33 மொழிகள் தெரிந்தவன். 33 மொழிகள் இன்க்ளூடிங் தமிழ். இந்த 33 மொழிகளில் அவனுடைய ரஷ்ய பல்கலைக்கழகம் கூப்பிட்டு பேராசிரியர் பதவி கொடுத்தது. இந்தியாவில் கிடைக்கல, ஏன்னா இந்தியாவில் டிகிரி முடிக்கலைன்ட்டாங்க. எத்தனை மொழி இருக்குது அத்தனை மொழியும் படிங்க. ஆனால் நம்ம மொழியை விட்டுடலாமா சொல்லுங்கள் பார்க்கலாம். 1000 உறவினர் இருந்தாலும் அம்மாவுக்கு இணையாகுமா சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம எத்தனையோ ஜன்னல் வைப்போங்க, ஆனால் வாசப்படி வழி தானே உள்ளே போவோம். பிற மொழிகள் எல்லாம் ஜன்னலை போன்றவை, நம் தாய்மொழி தான் தலைவாசல் போன்றவை, அதன் வழியாகத்தான் உள்ளே போகணும். இன்றைக்கு அந்த பள்ளியில் அந்த குழந்தைகள், அந்த ஆசிரியர் பெருமக்கள், குறிப்பாக பெற்றோர்கள், எனக்கு என்ன இன்னும் அவங்க கூட ஆரம்பிக்கிற போது சாதாரணமாக 10 குழந்தைகள் ஆரம்பித்து இன்றைக்கு 150 குழந்தைகளுங்களா தமிழ் பள்ளிக்கூடத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க? 150 குழந்தைகளுக்கு மேலே படிக்கிறாங்க. 10ஆவதுங்க நான். ஒருவேளை நீங்கள் மீண்டும் ஒரு முறை என்னை அழைக்கிற போது நான் வந்தால், இப்போ தமிழ் பள்ளிக்கூடத்தில் 1000 பேர் படிக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்லணுங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பெருமையாக நான் கருதுகிறேன். எதுக்காக இப்படி சொல்கிறேன் தெரியுங்களா? எல்லா நாடுகளுக்கு போகிற போதும், இப்போ நம்ம நேற்று இரவு எல்லோரும் கலந்துக்கிட்டு முக்கியமான நண்பர்கள்லாம் பேசி அறிமுகப்படுத்திக்கிட்டோம் இல்லையா, அது மாதிரி அமெரிக்காவில் என்ன செய்வாங்கன்னா, ஒரு இரவு ஒரு வீட்டில் ஒரு கூட்டம் வைப்பாங்க. எல்லோரும் வந்து அது அந்த முறையே நல்லாயிருக்கும். நீங்கள் கூட அதை பயன்படுத்தலாம். எப்படின்னா எல்லோரும் 50 பேர் சேருவாங்க, கணவன் மனைவி எல்லோரும் வந்திருப்பாங்க, குழந்தைகளோடு வருவாங்க. 50 பேருக்கும் சாப்பாடெல்லாம் நம்ம ஊரில் மாதிரி ஹோட்டலில் ஏற்பாடு பண்ணுறதில்ல. அங்கே என்ன பண்ணுவாங்கங்களா, அவங்கவுங்க ஒவ்வொரு குழம்பு வச்சுக்கொண்டு, ஒருத்தர் குழம்பு சாம்பார், ஒருத்தர் மீன் குழம்பு, ஒருத்தர் வந்து இது, இப்போ பேச்சுலர்ஸ் வந்தாங்கன்னா பழம் வாங்கிட்டு வந்துடுவாங்க, ஐஸ்கிரீம் எல்லாம் வந்து வச்சுட்டு பஃபே மாதிரி கேள்வி பதில் நிகழ்ச்சி, கலந்துரையாடல். சாப்பிட்டு முடிச்சுட்டு மிச்சம் இருக்கிறத அவங்கவுங்க மாற்றி எடுத்துக்கிட்டு அந்த வீட்டை திரும்ப சுத்தப்படுத்தி கொடுத்துட்டு அப்படியே போவாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், பார்க்குறதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ நான் அங்கே இருக்க அவங்ககிட்ட கேட்டேன், அங்கே இருக்க தாய்மார்கள்ட்ட, உங்களுக்கு ஏதாவது கவலை ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் ஒரு கவலையும் இல்லை. ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா, இங்கே பிறந்த பிள்ளைகள் அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, திங்கக்கிழமை, முருங்கைக்காய், தக்காளி பழம் ஒன்றும் சொல்ல மாட்டேங்குது. ஊர்லேருந்து தாத்தா பாட்டி வந்தால் பேச மாட்டேங்குதுங்க. அவங்களுக்கு கவலையாக இருக்குது, அவங்க கோச்சிட்டு போயிடுறாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், இப்போ நீங்கள் செஞ்சுருக்க மாதிரி, நான் சொல்கிறது ஒரு 10 வருஷத்துக்கு முதல்லங்க தமிழ் பள்ளிக்கூடத்தை நாங்கள் உருவாக்கி, நாங்கள் தமிழ் வாத்தியார்களாக இருந்து எங்கள் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லித்தர்றோம். இன்றைக்கி எங்கள் பிள்ளைங்க பேசுகிறத கேட்டால் மகிழ்ச்சியாக இருக்குது. சொல்லிவிட்டு அந்த அம்மா சொல்லிச்சுங்க, ஏன் தெரியுமா ஐயா சொல்லி கொடுக்குறோம், மொழி அழிஞ்சு போனால் இனம் அழிஞ்சு போகும் அப்படின்னு சொன்னம்மா. மொழி அழிஞ்சு போனால் ஞாபகம் வச்சுக்கோங்க,
கர்ஜனை பண்ணா தாங்க சிங்கம், உருமுனாத்தான் புலி, கூவுனாத்தான் குயில், பேசினாத்தான் தமிழ். அதுதான் முக்கியம். அது அந்த அம்மா அப்படி சொன்ன உடனே உண்மையிலே நான் கையெடுத்து கும்பிட்டேங்க. எவ்வளோ சந்தோஷம், என்ன பெருமை. அங்கே அப்படி பிள்ளைகள் படிக்கணும். இப்போ இங்கே நான் பார்த்தேன், இங்கே பெற்றோர்களும் தாய்மார்களும் அதே விஷயத்தை சொல்கிறாங்க, ஆசிரியர்கள் சொல்கிறாங்க, தமிழ்ச்சங்கம் சொல்லுது. இந்த பெருமையெல்லாம் இங்கே வந்து பார்க்குறேன் நான். அப்படியே நம்ம தமிழ்நாட்டுக்கு வாங்க, அங்கே என்ன நடக்க தெரியுமா? என் கண்ணு முன்னாடியே ஒரு அம்மா பிள்ளையை போட்டு அந்த அடி அடிக்குதுங்க. ₹1,00,000 கொடுத்து இங்கிலீஷ் பள்ளிக்கூட்டில் சேர்த்து விட்ருக்கேன். வெக்கம் இல்லாமல் பெத்ததாயா அம்மா நான் கூப்பிட்றேன். எப்படி கூப்பிடணுமா? மம்மிலாம் கிடையாது, இப்போ மம். அப்பாவை டேட், கொஞ்சம் கழிச்சு டேய் எப்படினாலும் சரின்ட்டு வாங்க நம்ம ஆளுங்க. நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், ஒரு பிள்ளை மம்னு தெரிஞ்சு அப்படியே பேச முடியாத பிள்ளையாக்குன்னு கூப்பிட்டேன்னா மம் அப்படின்னேன். நாங்கள் எங்கள் மம்மியை மம் அப்படி தான் கூப்பிடுவோம். உங்கள் பெரியம்மாவை எப்படி கூப்பிடுவேன்னு கேட்டேன். மேக்சிமம் அப்படி கூப்பிடுவேன். என்ன சின்னம்மாவை மினிமம். நல்ல குடும்பம். முன்னெல்லாம் யாராவது கதவை தட்டினா, பிள்ளைகள் போய் கதவை திறக்கிறப்ப ஒரு வயதான பெரியவர் வந்து என்ன சொல்லுவான், அம்மா ஒரு தாத்தா வந்திருக்காங்கம்மா, ஒரு 40 வயசு ஒரு மாமா வந்திருக்காங்க, 25 வயசு ஒரு அண்ணன் வந்திருக்காங்க, 10 வயசு ஒரு தம்பி வந்திருக்காங்க. தாத்தா மாமா அண்ணன் தம்பி அக்கா தங்கை எல்லாம் போச்சுங்க. இப்போ கதவை திறந்த உடனே பிள்ளை என்ன சொல்லுது, அம்மா ஒரு அங்கிள் நிற்கிறாரு. அம்மா வந்து பார்த்து, உங்கள் அப்பாட ஊருக்கு போயிட்டு வர்றாரா அப்படின்னு. ஆசை முகம் மறந்து போச்சே, இதை யாரிடம் சொல்வேன் அடி தோழின்னா பாரதி. உறவு சொல் போச்சுன்னா என்னன்னு சொல்லுவீங்க, எப்படி கூப்பிடுவீங்க? கூப்பிடுவதற்கு என்ன ஒரு தன்மை வேண்டாமா? இங்கே ஹார்வர்டு இருக்கே பற்றி சொன்னாங்க. எனக்கெல்லாம் என்ன பெரிய மகிழ்ச்சி தெரியுங்களா? நான் அங்கே பல்கலைக்கழகத்துக்கும் போயிருக்கிறேன். அங்கே இருக்கிற மக்களோடு பேசி போன ஆண்டுலேருந்து இது தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வர்றேன். இப்போ சமீபத்தில் இந்த மாதத்துக்குள்ளே 2 விஷயம் என்னென்னா, வேலம்மாள் கல்வி குழுமங்கள், நேற்று கூட ஐயா பேசிகிட்டு இருந்தாங்க, கல்வி குழுமங்களுடைய தலைவர் சேர்மன் முத்துராமலிங்கம் அவர்கள் ஹார்வர்டு தமிழருக்கு 25 லட்சம் ரூபாய் அவர் நிதி நல்கை தந்திருக்கிறார். நேற்று பார்த்துருப்பீங்க, முந்தா நாள் பேப்பரில் பார்த்துருப்பீங்க, என் இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள். அவர் முதல்ல என்ன பண்ணார், அவரும் சேர்ந்து என்கூட குரல் கொடுத்தார். அப்புறம் பார்த்தார், குரல் கொடுத்தா போதுமா, பொருள் கொடுக்க வேணாமா, 20 லட்சம் ரூபாய் நேற்று கொடுத்தாருங்க. முந்தா நாள் நீங்கள் பேப்பரில் பார்த்துருப்பீங்க. நீங்களே அதுபோல் தரப்போகிறீங்கன்னு சொன்னாங்க. அதுக்கான முயற்சி நடக்குதுங்கிறத அருண் சொன்னார். ரொம்ப பெருமையான ஒன்று. ஊர் கூடி தேர் இழுத்தல் தாங்க ரொம்ப முக்கியம். நம்ம பிள்ளை அது இன்னொன்று கூட சொல்கிறேனே, அது என்ன அங்கே ஒண்டி வச்சு என்ன செய்ய போகிறோம், ஒரு கேள்வி கேட்பாங்க. அங்கே போய் வச்சு என்ன செய்ய போகிறோம், அது கூட கேட்டார். செம்மொழிகள் 6ங்கிறாங்க. செம்மொழினா செம்மையான மொழி. செம்மல் அப்படிங்கிற வார்த்தையில் ஒரு பட்டம் கொடுப்பாங்க, மேல்நாடுகளில் கொடுக்குற மாதிரி தமிழ்நாட்டில் தமிழ் செம்மல் விருது கொடுப்பாங்க. செம்மல் முருகப்பெருமானுக்கு ஒரு பேர். இந்த செம்மொழிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள், என்ன காரணம்னு கேட்டால் 6 மொழிகளை சொல்கிறாங்க. கிரேக்கம், லத்தீன், ஹீப்ரு. இந்த 3 மொழியும் மேல்நாட்டில் மேற்கத்திய மொழிகள். இந்த மொழி பழைய மொழி, ஆனால் இன்றைக்கி உயிரோடு இருக்குதான்னு கேட்டால் உரையாடலுக்குரிய மொழி இல்லை. கிரேக்க மொழி பேசப்படுதானா இல்லை, லத்தீன் மொழி பேசப்படுதானா இல்லை, ஹீப்ரு தான் ஜீசஸ் பேசின, அதில் தான் கிளை மொழி. இயேசுநாதர் வந்து அதில் அராமிக்ங்கிற மொழியில் பேசினார். இந்த 3 மொழி இன்றைக்கு பேச்சு வழக்கில் இல்லை. பற்றாற்றி பற்றியார் வெல்வதரன் முயுவ விளக்க உரை முற்றுகையிடுவதில் வல்லமை கொண்டு முற்றுகை எட்டவரையும் உள்ளிருந்தவர் பற்றிய பற்றை விடாமலிருந்து வெல்வதற்கு உரியது அரண் ஆகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை கோட்டைக்குள் இருப்போர் தாம் இருக்கும் இடத்தை விட்டுவிடாமல் நின்று படைமிகுதியால் சூழ்ந்து கொண்ட பகைவரையும் பொருது வெல்வதே அரண். கலைஞர் விளக்க உரை முற்றுகையிடும் வலிமைமிக்க படையை எதிர்த்து உள்ளே இருந்து கொண்டே போர் செய்து வெல்வதற்கு ஏற்ற வகையில் அமைந்ததே அரண் ஆகும். முற்றாற்றி முற்றி எவரையும் பற்றாற்றி பற்றியார் வெல்வதரன் முயுவ விளக்க உரை முற்றுகையிடுவதில் வல்லமை கொண்டு முற்றுகை எட்டவரையும் உள்ளிருந்தவர் பற்றிய பற்றை விடாமலிருந்து வெல்வதற்கு உரியது அரண் ஆகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை கோட்டைக்குள் இருப்போர் தாம் இருக்கும் இடத்தை விட்டுவிடாமல் நின்று படைமிகுதியால் சூழ்ந்து கொண்ட பகைவரையும் பொருது வெல்வதே அரண். கலைஞர் விளக்க உரை
முற்றுகையிடும் வலிமைமிக்க படையை எதிர்த்து உள்ளே இருந்து கொண்டே போர் செய்து வெல்வதற்கு ஏற்ற வகையில் அமைந்ததே அரண் ஆகும். முற்றாற்றி முற்றி எவரையும் பற்றாற்றி பற்றியார் வெல்வ தரன் முயுவ விளக்க உரை. முற்றுகையிடுவதில் வல்லமை கொண்டு முற்றுகை இட்டவரையும் உள்ளிருந்தவர் பற்றிய பற்றை விடாமலிருந்து வெல்வதற்கு உரியது அரண் ஆகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. கோட்டைக்குள் இருப்போர் தாம் இருக்கும் இடத்தை விட்டுவிடாமல் நின்று படைமிகுதியால் சூழ்ந்து கொண்ட பகைவரையும் பொருது வெல்வதே அரண். கலைஞர் விளக்க உரை. முற்றுகையிடும் வலிமைமிக்க படையை எதிர்த்து உள்ளே இருந்து கொண்டே போர் செய்து வெல்வதற்கு ஏற்ற வகையில் அமைந்ததே அரண் ஆகும். முற்றாற்றி முற்றி எவரையும் பற்றாற்றி பற்றியார் வெல்வ தரன் முயுவ விளக்க உரை. முற்றுகையிடுவதில் வல்லமை கொண்டு முற்றுகை இட்டவரையும் உள்ளிருந்தவர் பற்றிய பற்றை விடாமலிருந்து வெல்வதற்கு உரியது அரண் ஆகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. கோட்டைக்குள் இருப்போர் தாம் இருக்கும் இடத்தை விட்டுவிடாமல் நின்று படைமிகுதியால் சூழ்ந்து கொண்ட பகைவரையும் பொருது வெல்வதே அரண். கலைஞர் விளக்க உரை. முற்றுகையிடும் வலிமைமிக்க படையை எதிர்த்து உள்ளே இருந்து கொண்டே போர் செய்து வெல்வதற்கு ஏற்ற வகையில் அமைந்ததே அரண் ஆகும். முற்றாற்றி முற்றி எவரையும் பற்றாற்றி பற்றியார் வெல்வ தரன் முயுவ விளக்க உரை. முற்றுகையிடுவதில் வல்லமை கொண்டு முற்றுகை இட்டவரையும் உள்ளிருந்தவர் பற்றிய பற்றை விடாமலிருந்து வெல்வதற்கு உரியது அரண் ஆகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. கோட்டைக்குள் இருப்போர் தாம் இருக்கும் இடத்தை விட்டுவிடாமல் நின்று படைமிகுதியால் சூழ்ந்து கொண்ட பகைவரையும் பொருது வெல்வதே அரண். கலைஞர் விளக்க உரை. முற்றுகையிடும் வலிமைமிக்க படையை எதிர்த்து உள்ளே இருந்து கொண்டே போர் செய்து வெல்வதற்கு ஏற்ற வகையில் அமைந்ததே அரண் ஆகும். முற்றாற்றி முற்றி எவரையும் பற்றாற்றி பற்றியார் வெல்வ தரன் முயுவ விளக்க உரை. முற்றுகையிடுவதில் வல்லமை கொண்டு முற்றுகை இட்டவரையும் உள்ளிருந்தவர் பற்றிய பற்றை விடாமலிருந்து வெல்வதற்கு உரியது அரண் ஆகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. கோட்டைக்குள் இருப்போர் தாம் இருக்கும் இடத்தை விட்டுவிடாமல் நின்று படைமிகுதியால் சூழ்ந்து கொண்ட பகைவரையும் பொருது வெல்வதே அரண். கலைஞர் விளக்க உரை. முற்றுகையிடும் வலிமைமிக்க படையை எதிர்த்து உள்ளே இருந்து கொண்டே போர் செய்து வெல்வதற்கு ஏற்ற வகையில் அமைந்ததே அரண் ஆகும். முற்றாற்றி முற்றி எவரையும் பற்றாற்றி பற்றியார் வெல்வ தரன் முயுவ விளக்க உரை. முற்றுகையிடுவதில் வல்லமை கொண்டு முற்றுகை இட்டவரையும் உள்ளிருந்தவர் பற்றிய பற்றை விடாமலிருந்து வெல்வதற்கு உரியது அரண் ஆகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. கோட்டைக்குள் இருப்போர் தாம் இருக்கும் இடத்தை விட்டுவிடாமல் நின்று படைமிகுதியால் சூழ்ந்து கொண்ட பகைவரையும் பொருது வெல்வதே அரண். கலைஞர் விளக்க உரை. முற்றுகையிடும் வலிமைமிக்க படையை எதிர்த்து உள்ளே இருந்து கொண்டே போர் செய்து வெல்வதற்கு ஏற்ற வகையில் அமைந்ததே அரண் ஆகும். முற்றாற்றி முற்றி எவரையும் பற்றாற்றி பற்றியார் வெல்வ தரன் முயுவ விளக்க உரை. முற்றுகையிடுவதில் வல்லமை கொண்டு முற்றுகை இட்டவரையும் உள்ளிருந்தவர் பற்றிய பற்றை விடாமலிருந்து வெல்வதற்கு உரியது அரண் ஆகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. கோட்டைக்குள் இருப்போர் தாம் இருக்கும் இடத்தை விட்டுவிடாமல் நின்று படைமிகுதியால் சூழ்ந்து கொண்ட பகைவரையும் பொருது வெல்வதே அரண். கலைஞர் விளக்க உரை. முற்றுகையிடும் வலிமைமிக்க படையை எதிர்த்து உள்ளே இருந்து கொண்டே போர் செய்து வெல்வதற்கு ஏற்ற வகையில் அமைந்ததே அரண் ஆகும். முற்றாற்றி முற்றி எவரையும் பற்றாற்றி பற்றியார் வெல்வ தரன் முயுவ விளக்க உரை. முற்றுகையிடுவதில் வல்லமை கொண்டு முற்றுகை இட்டவரையும் உள்ளிருந்தவர் பற்றிய பற்றை விடாமலிருந்து வெல்வதற்கு உரியது அரண் ஆகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. கோட்டைக்குள் இருப்போர் தாம் இருக்கும் இடத்தை விட்டுவிடாமல் நின்று படைமிகுதியால் சூழ்ந்து கொண்ட பகைவரையும் பொருது வெல்வதே அரண். கலைஞர் விளக்க உரை. முற்றுகையிடும் வலிமைமிக்க படையை எதிர்த்து உள்ளே இருந்து கொண்டே போர் செய்து வெல்வதற்கு ஏற்ற வகையில் அமைந்ததே அரண் ஆகும். முற்றாற்றி முற்றி எவரையும் பற்றாற்றி பற்றியார் வெல்வ தரன் முயுவ விளக்க உரை. முற்றுகையிடுவதில் வல்லமை கொண்டு முற்றுகை இட்டவரையும் உள்ளிருந்தவர் பற்றிய பற்றை விடாமலிருந்து வெல்வதற்கு உரியது அரண் ஆகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. கோட்டைக்குள் இருப்போர் தாம் இருக்கும் இடத்தை விட்டுவிடாமல் நின்று படைமிகுதியால் சூழ்ந்து கொண்ட பகைவரையும் பொருது வெல்வதே அரண். கலைஞர் விளக்க உரை. முற்றுகையிடும் வலிமைமிக்க படையை எதிர்த்து உள்ளே இருந்து கொண்டே போர் செய்து வெல்வதற்கு ஏற்ற வகையில் அமைந்ததே அரண் ஆகும்.